ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, பட்ஜெட்டுக்கு உள்ள நல்ல ஒரு பெரிய பில்ட் வால்யூம் இருக்கிற மாதிரி ஒரு பிரிண்டர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கக்கூடியது, நல்ல குவாலிட்டியான பிரிண்ட்ஸும் வரக்கூடிய ஒரு பிரிண்டர் தான் கிரியாலிட்டியில் எண்டர் 3 மேக்ஸ். அந்த மாடலை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரிண்டரோட டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். இது கிரியாலிட்டி பிராண்டில் எண்டர் 3 மேக்ஸ்ன்ற மாடல். இதோட பிரிண்டிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 mm 300 mm XYயில் 340 mm Z ஹைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது FDM பிரிண்டர் தான். ஸோ FDM பிரிண்டர் மற்றபடி எல்லாமே நார்மல் எண்டர் 3ல் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. போர்டு மதர் போர்டு பார்த்தீங்கன்னா 32 பிட் போர்டு. ஸோ அதனால் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் சைலன்ட் ஸ்டெப்பிங் கொடுத்துருக்காங்க, அதனால் மிஷினோட சவுண்டு உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளமெண்ட் அவுட் சென்சர் தந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஃப்ளமெண்ட் தீர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மிஷின் பாஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் டியூவல் கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பிரிண்டோட குவாலிட்டியை நல்லா கொடுக்கும். உங்கள் யாருக்காவது 3D பிரிண்டர் இந்த மாடல் எண்டர் 3 மேக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஆன்லைனில் பை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் பை பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 27,000 இருக்குது. இது டிஃப்ரெண்ட் முன்ன பின்ன மாறலாம். ஸோ வாங்க பிரிண்டர் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கான மேனுவல் இதெல்லாம் இருக்குது. ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அடுத்து ஒரு ஸ்க்ராப்பர், SD கார்டு ரீடர், ஒரு கட்டர், ஃப்ளமெண்ட், SMBS, அதுக்கான ஒயர், டிஸ்பிளே, அதுக்கான ஃபேஸ்னர்ஸ், டூல்ஸ், ஃப்ளமெண்ட் ஹோல்டர், இதெல்லாமே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செமி அசம்பிள்டு தான் இருக்குது. எடுத்து 4 போல்ட்டை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி 2 சைட்லையும் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஃப்ளமெண்ட் ஹோல்டரை இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. SMBS இந்த இடத்துல ஒரு 2 ஃபேஸ்னர் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெட் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். ரொம்ப ஈஸியாக மற்ற பிரிண்டர்ஸ் கொடுத்துருக்கிறத விட எண்டர் 3 அதெல்லாம் கொடுக்குறத விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பிரிண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த XY பார்த்தீங்கன்னா XY கியூப் ஒரு குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோம். அதில் பார்க்கும்போது இதோட ஃபினிஷிங் நல்லாவே இருக்குது. நல்ல கிளாரிட்டியாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. இதோட டெஸ்ட் பிரிண்ட் தான் நம்ம இப்போ லைனாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு பிரிண்ட்டையும் பார்க்கும்போது நல்ல ஃபினிஷிங் நல்ல சூப்பராக வந்திருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இந்த பிரிண்டரோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. மிஷின் சைலன்ட் ஸ்டெப்பிங் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இன்டோரில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பிரிண்ட் குவாலிட்டி இது டாலரன்ஸ் செக் பண்ணுறது. ஸோ 0.5 ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. 0.4 ஓகே, 0.3 ஓகே. பட் 0.2 ஸ்டக் ஆகுது. 0.2க்கு கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரிசிஷன் கொஞ்சம் மாறுது. பட் நம்மளுக்கு கிஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரி ரன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாராளமாக நம்ம இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய பில்ட் வால்யூம் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான பிரிண்டர் இது. இதோட குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோட பர்சனல் சஜஷன் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் இது.
எனக்கு பெரிய சைஸ் பில்ட் வால்யூம் வேணும், நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தாராளமாக எடுக்கலாம். இதில் வந்து பிரிண்ட் ரெஸ்யூம் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எந்த வகையிலையும் வந்து குறைஞ்ச பிரிண்டர் கிடையாது இது. பட் இந்த ப்ரைஸுக்கு கொடுக்கறது வந்து பார்க்கும்போது, இந்த ப்ரைஸுக்கு இந்த பில்ட் வால்யூமில் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்கறது இந்த ஒரு பிராண்ட் மட்டும்தான், இந்த ஒரு மாடல் மட்டும்தான் இருக்குது. இந்த பிரிண்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். என்னோட பர்சனல் சஜஷன் படி 100% வந்து இது நல்ல ஒர்த்தானது தான். இதுக்கு வந்து தாராளமாக 40,000 கொடுத்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 3D பிரிண்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசலாம். 3D பிரிண்டர் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.